Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 22/9/2025. இந்த வீடியோவை கரெக்டாக மிட்நைட் 12:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சென்டாக்ல ரவுண்ட் 2 ரிசல்ட் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் 2க்கான டிராஃப்ட்டு ரிசல்ட்டு பிடிஎஃப் எல்லாமே அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த சென்டாக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், அதே போல் ஆல் இண்டியா கோட்டாலையும் எனக்கு ஒரு சீட் கிடச்சிருச்சு. இப்போ நான் ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறதா இல்லை சென்டாக்கினுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு சென்டாக்கில் சீட் எடுத்துக்கிறதா அப்படிங்கிற எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரிசல்ட் ஆன் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்குங்க. அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் சென்டாக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி 22 மிட்நைட்டில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதே போல் இன்று இரவுக்குள்ளே, அதாவது 23 மிட்நைட்டில் ஆர் 24th ஏர்லி மார்னிங்குள்ளே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரவுண்ட் 2னுடைய ரிசல்ட்டும் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அப்போ தான் மாணவர்களும் பெற்றோர்களும் தமிழ்நாட்டில் சீட் எடுத்துக்கிறதா, இல்லை நான் சென்டாக் அப்ளை பண்ணியிருக்கிறேன் சென்டாக்கில் போய் ஜாயின் பண்ணுறதா, இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு கிடைச்ச சீட்டை எடுத்துக்கிறதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 22/9/2025 சென்டாக்கினுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரவுண்ட் 2 டிராஃப்ட் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு, அதாவது ரவுண்ட் 2க்கான ரிசல்ட்டு ஃபார் யூஜி பேஸ்டு ப்ரொஃபஷனல் கோர்சஸ், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஐஎம்எஸ் இந்த மாதிரியான பாடப்பிரிவுகளுக்கு உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது டிராஃப்ட் ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் எம்பிபிஎஸ்சில் கவர்மெண்ட் கோட்டாக்கு 386 சீட்டு, அதில் 380 சீட் அலாட் ஆயிடுச்சு. எம்பிபிஎஸ்சில் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி இதில் 301 சீட்டு, 131 சீட்டு அலாட் ஆயிடுச்சு. அதே போல் என்ஆர்ஐ கோட்டாவில் 116 சீட்டு, அதில் 75 சீட் அலாட் ஆயிடுச்சு. பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் 121 சீட்டு, அதில் 114 சீட் அலாட் ஆயிடுச்சு. பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் தெலுங்கு மைனாரிட்டியில் 180 சீட்ஸு, அதில் 130 சீட் அலாட்டட். பிடிஎஸ் என்ஆர்ஐ கோட்டாவில் 5 சீட்டு, அதில் 1 சீட் அலாட் ஆகிருக்குது, இன்னும் 4 சீட் வேக்கண்ட் இருக்குது. அப்போது இதில் ஒரு 6 சீட்டு இன்னமும் அலாட் ஆகலை. இதில் கிட்டத்தட்ட ஒரு 170 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. இங்கே 75 அதே போல் 41 சீட்டு என்ஆர்ஐ கோட்டாவில் வேக்கண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் இன்னமும் 7 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா தெலுங்கு மைனாரிட்டியில் ஒரு 50 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. அதே போல் என்ஆர்ஐ கோட்டாவில் 4 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. பிஐஎம்எஸ்க்கு 7 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. பிவிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டும் ஃபில்டு. அதே போல் உங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டாவில் 1 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட்லேயும் அவைலபிள். இப்போது ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சுங்கிறது உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடிக்கும், யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கும் வந்திருக்கும், பார்த்துக்கலாம். சரி, இப்போது ரவுண்ட் 2 டிராஃப்ட் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ஃபார் யூஜி மெடிக்கல் டென்டல் பிஐஎம்எஸ். இதில் உங்களுக்கு பிஐஎம்எஸ்க்கு நீட் ஸ்கோர் 387 பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கு 387 இருந்து லீஸ்ட் மார்க் என்னது கடைசியாக 171 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்குது. அதே போல் உங்களுக்கு பிடிஎஸ் டென்டலில் மகாத்மா காந்தியில் 406 இது பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கு 406 கடைசியாக உங்களுக்கு 118 மார்க் வரைக்கும் பிடிஎஸ் அலாட் ஆகிருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஆர்ஐ ஸ்பான்சரில் டென்டலில் பிடிஎஸ் டென்டலில்
உங்களுக்கு 138 மார்க்குக்கு அலாட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னா எம்பிபிஎஸ்க்கு உங்களுக்கு அதர் ஸ்டேட்டு, அதாவது பாண்டிச்சேரி இல்லாமல் மற்ற மாணவர்களுக்கு வந்து மணக்குள விநாயகர் மட்டும்தான். சரி, இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மகாத்மா காந்தி பிடிஎஸில் 457 மார்க்கிலிருந்து கடைசியாக க்ளோசிங் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 237. அதே போல் மகே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டலில் பார்த்தீங்கன்னா 354 பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கு ரெசிடென்ஸுக்கு க்ளோசிங் மார்க் வந்து 150. இதுதான் வந்து மகே இன்ஸ்டிடியூட் டென்டலில் அதர் தேன் பாண்டிச்சேரி, அதாவது அவுட் சைடு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 436 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பிடிஎஸில் ஆரம்பித்து க்ளோசிங் மார்க் அப்படிங்கிறது 168 வரைக்கும் 157 வரைக்கும் சீட்டு அப்படிங்கிறது அலாட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜில் 369, இது பாண்டிச்சேரி ரெசிடென்சிக்கு ஆன அலாட்மெண்ட்டு. 369லேருந்து 246 வரைக்கும் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ், இது வந்து அதர் ஸ்டேட்ஸ் பாண்டிச்சேரி இல்லாமல் மற்ற மாணவர்களுக்கு 383லேருந்து கடைசியாக 223 வரைக்கும் அலாட் ஆகிருக்குது, 223 வரைக்கும். நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி மெடிக்கலில் எம்பிபிஎஸ்ஸுக்கு 532லேருந்து, இது பாண்டிச்சேரி ரெசிடென்ஸுக்கு 532 ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் மார்க் அப்படிங்கிறது 116 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 2 அலாட்மெண்ட்டு இந்திரா காந்தியில் உங்களுக்கு என்ஆர்ஐக்கானது 467 கடைசியாக 165 வரைக்கும் அலாட் ஆகிருக்குது. அதே போல் உங்களுக்கு பிம்ஸில் பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் பாண்டிச்சேரி ரெசிடென்ஸுக்கு 480 ஸ்டார்ட் ஆகிட்டு க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசியாக 137 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து பிம்ஸில் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் 315லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 116 வரைக்கும் எம்பிபிஎஸ்ஸுக்கு பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கு அலாட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிம்ஸில் என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு 417 ஸ்டார்ட் ஆகி கடைசியாக உங்களுக்கு 254 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸ்ரீ மணக்குள விநாயகரில் பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கு 443 கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிட்டு கடைசியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 118 வரைக்கும் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது மணக்குள விநாயகரில். இது வந்து பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கு மணக்குள விநாயகரனுடைய அலாட்மெண்ட்டு. இது ஒன்லி ஃபார் பாண்டிச்சேரி ரெசிடென்ஸுக்கு. அவுட்ஸ் சைடு கேண்டிடேட், அதாவது பாண்டிச்சேரி இல்லாமல் அதர் ரெசிடென்ஸ் இருக்கிறவங்களுக்கு மணக்குள விநாயகரில் 472லேருந்து கடைசியாக க்ளோசிங் மார்க் அப்படிங்கிறது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 390 வரைக்கும் 390 வந்து க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குது. ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு மணக்குள விநாயகரில் உங்களுக்கு என்ஆர்ஐ 300 ஸ்டார்ட் ஆகிட்டு கடைசியாக 115 வரைக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குது. ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுக்கு 426 426 இருந்து கடைசியாக க்ளோஸ் ஆன மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 114. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தெலுங்கு மைனாரிட்டியில் வெங்கடேஸ்வராவில் பார்த்தீங்கன்னா 272 ஸ்டார்ட் ஆகிட்டு 153 க்ளோஸ் ஆகிருக்குது. அதே போல் என்ஆர்ஐ கோட்டாவில் என்ஆர்ஐ ஸ்பான்சரில் ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் 234 ஸ்டார்ட் ஆகிட்டு க்ளோஸ் ஆன மார்க்கு 136. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே என்ஆர்ஐயில் உங்களுக்கு ராஜீவ்காந்தியில் உங்களுக்கு வந்து
பிவிஎஸ்சிக்கு 386 ஸ்டார்ட் ஆகி 345க்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. ராஜீவ்காந்தியில் உங்களுக்கு பிவிஎஸ்சியில் 479 அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டு 479 ஸ்டார்ட் ஆகிட்டு 423 க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சென்டாக்னுடைய ரஃப் டிராஃப்ட், அதாவது டிராஃப்ட் அலாட்மெண்ட்டு. கூடிய விரைவில் உங்களுக்கு சென்டாக்னுடைய ஃபைனல் அலாட்மெண்ட்டும் வந்துடும். இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்குது அப்படின்னா இதை பார்த்துட்டு நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறீங்களா, இல்லை சென்டாக்ல போய் ஜாயின் பண்ண போகிறீங்களா, இல்லை தமிழ்நாடை பார்த்துட்டு இந்த 3ல் எது உங்களுக்கு பெட்டராக இருக்குதோ நீங்கள் அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான கால அவகாசம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.